சூரஜ் ஆஸ்ட்ரோ ட்ராக் நேயர்கள் அனைவருக்கும் சூரஜ் ஆஸ்ட்ரோ ட்ராக் யூடியூப் சேனல் மற்றும் ஸ்கந்தகிருஷ்ணா தாந்திரிக் அண்ட் பூஜா ப்ராடக்ட் சார்பாக பணிவான வணக்கம். நம்முடைய சேனல் நம்ம தொடர்ந்து நட்சத்திரங்களை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்தந்த விஷயங்களை உங்களுடைய வாழ்வியலாக நீங்கள் மாற்றிக்கொண்டால், உங்களுடைய லைஃப் ஸ்டைலாக நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் குவியும் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகம் நட்சத்திரம். கேது பகவானுடைய நட்சத்திரமான மக நட்சத்திரம் சந்திரனுடைய கர்மாவை தாங்கி வரக்கூடிய நட்சத்திரம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பௌர்ணமி வழிபாடுகள் எடுத்துக்கொள்வது நல்லது, மூன்றாம் பிறை வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் குவிய இந்த குறியீடுகள் நீங்கள் பயன்படுத்த வேண்டியது பார்த்திங்கன்னா, நிறைய கார்களுடைய படங்கள் அப்படின்னா நீங்கள் ரோட்டில் போகும்போது நல்ல ஹைடெக்கான காராக இருந்தாலும் சரி, சாதாரண காராக இருந்தாலும் சரி, அது ஒரு செகண்ட் 2 செகண்ட் அதை வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் பாக்கெட்டில் எப்பவும் அத்தி குச்சி வச்சுக்கோங்க. அதே போல் பெண் தெய்வ வழிபாடு, அதாவது சமயபுரம் மாரியம்மன், மதுரை மீனாட்சி, மேல்மலையனூர் அங்காளம்மன், இந்த மாதிரியான மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி, இந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடு அப்படின்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கண் தானம் செய்வதற்கு எழுதி கொடுங்கள், சரிங்களா? இதெல்லாம் பண்ணுங்கள். அதே போல் துவாரபாலர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு டாலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்கொயராக இருக்கக்கூடிய டாலர் யூஸ் பண்ணுங்கள். கழுத்தில் போடக்கூடிய டாலர் ஸ்கொயராக இருந்ததுன்னா நல்லது. அதே போல் உங்களுக்கு ஏதாவது குலதெய்வம் அல்லது ஏதாவது குருமார்களுடைய வழிபாடு அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க இப்படி கையை வச்சு இப்படி ஆசி வழங்குற மாதிரியான ஏதாவது ஒரு ஃபோட்டோ, இப்போ காஞ்சி பெரியவர் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி, கை வச்சு இப்படி ஆசி வழங்குற மாதிரி ஃபோட்டோ இருந்தால் அவங்களுடைய வால்பேப்பராக ஸ்க்ரீன் சேவராக நீங்கள் வைக்கலாம். சூரிய பகவான் வழிபாடும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நதிக்கரையில் உங்களுக்கு என்றைக்காவது போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 90 நிமிஷம் வரைக்கும் அங்கே நல்ல நிழல் இருந்ததுன்னா உட்காந்து அந்த நதிக்கரையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அமைதியான முறையில். பவளப்பாறைகள் இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்குறது நல்லது. பவளம் கையில் மாட்டுறது, கழுத்தை மாட்டுறது இல்லாமல் வீட்டில் கொஞ்சம் பவளம் நீங்கள் பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை வீட்டில் நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ பவளத்தை நீங்கள் வச்சுக்கலாம், சரிங்களா? இந்த விஷயங்களை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க. மக நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். நன்றி, வணக்கம்.